சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மட்டன் முர்தாபாத் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு மெயினா மூணு ஐட்டம் என்னென்ன அப்படின்னா மைதா மாவு, முட்டை, மீட்னா சிக்கன், மட்டன், பீஃப். இந்த மூணுலேயும் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை செஞ்சுக்கலாம். இப்போ மாவு எப்படி மிக்ஸ் பண்ணி மாவு கலக்கிறது அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சர்க்கரை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 கப் பால் ஊற்றிக்கணும். 1/2 கிலோ மைதா மாவுக்கு 1/2 கப் பால் ஊற்றினா போதும். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முர்தாபா ரெசிபியோட ஆரிஜின் மிடில் ஈஸ்ட் தான். அதாவது சவுதி அரேபியா, குவைத், யெமன் அங்கேருந்து தான் இந்த ஃபுட் ஐட்டம் வந்தது. அது இல்லாமல் இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இங்கேயும் இது ஒரு பாப்புலர் ஸ்ட்ரீட் ஃபுட். அரபிக்கில் ஒரு வேர்ட் முத்தப்பக் அப்படின்னு இருக்குது. முத்தப்பக் அப்படின்னா மடித்தது, ஃபோல்டட் அப்படின்னு அர்த்தம். அந்த முத்தப்பக் அப்படிங்கிறது தான் முர்த்தபக்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் முர்தாபான்னு நம்ம இந்தியாவில் பேர். சவுதி அரேபியா, குவைத்லலாம் இந்த ரெசிபி பேர் முத்தப்பக் அப்படின்னு தான் தெரியும். இது பேசிக்லி ஒரு மின்ஸ்ட் மீட் ஸ்டஃப்டு பராத்தா தான். சொல்ல போனோன்னா கொத்துக்கறி ஸ்டஃப் பண்ண ஒரு பரோட்டா. இப்போ மைதா மாவை பரோட்டாக்கு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கலாம். ஊறணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 hour to 1 hour ஊற வைக்கலாம். பரோட்டாக்கு நம்ம எப்போவுமே மாவு பிணைஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். ஆனால் இந்த ரெசிபிக்கு மாவு பிணைஞ்ச உடனே இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து கொஞ்சமாக தட்டி நல்லா எண்ணெய் தடவி வைக்கணும். 2 சைடையும் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கணும். நிறையா எண்ணெய் ஊற்றி வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour to 1 hour ஊற வைக்கணும். அதே மாதிரி எல்லா உருண்டைக்கும் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டு 2 சைடும் நிறையா எண்ணெய் போட்டு ஊற வச்சுக்கணும். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான், எண்ணெய் ஊற்றி நிறையா பிணைஞ்சாதான் முர்தாபா வீசுறதுக்கு சரியாக இருக்கும். கடையில் வீச்சு பரோட்டான்னு விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீசியும் நம்ம செய்யலாம். இல்லைனா நார்மலாக நம்ம வீட்டில் பராத்தா ரொட்டி கட்டையில் எப்படி உருட்டுறோமோ அந்த மாதிரியும் செய்யலாம். இந்த கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றி ஊற வைங்க. அப்போ தான் முர்தாபா செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊறட்டும். இது ஊறுற கேப்பில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான மற்றதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு 1/2 hour ஊறட்டும். அந்த ஊறுற கேப்பில் நம்ம அந்த ரெசிபிக்கு தேவையானது அடுத்ததெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா முட்டை 3 முட்டை இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு, நான் இன்றைக்கி வாத்து முட்டை எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் வாத்து முட்டை தான் யூஸ் பண்ணுவோம். வாத்து முட்டையோட நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு மேலே லிங்க் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன முட்டை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கு உப்பு, மிளகுத்தூள் மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முட்டை பீட் பண்ணுறதுக்கு எப்பவுமே நம்மக்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா விஸ்க் இல்லாட்டி ஃபோர்க் இருக்குது இல்லைங்களா, ஃபோர்க்லேயே நம்ம பீட் பண்ணோம்னா நல்லா பீட் ஆகும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டை ஆம்லெட் மாதிரி போடாமல் சும்மா உதிரியாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை இந்த மாதிரி தூளாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.
முட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் முர்த்தபா ரெசிபிக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அந்த ஸ்டஃபிங்க்கு என்னென்ன வேணும்னு இப்போ பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது வந்து மேகி மசாலா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட், மட்டன் மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, இது வந்து மட்டன் கொத்துக்கறி. இந்த மேகி மசாலா வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மேகி மசாலா. இது வேண்டான்னா இதை நீங்கள் சேர்க்காமல் விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ண உடனே அடுத்தது பொடியாக நறுக்குன கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து ஏற்கனவே நான் கட் பண்ணி ஒரு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். அதனால் ஒரு 2 minutes இதில் சாட்டே பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுடலாம். அடுத்தது வந்து இதில் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறோம். மட்டன் மசாலா 2 டீஸ்பூன். அடுத்தது கரம் மசாலா 1 டீஸ்பூன். அடுத்தது மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு ஒரு 3 to 4 minutes சாட்டே பண்ணிக்கலாம். மசாலா பவுடர்லாம் போட்டு ஒரு 3 to 4 minutes சாட்டே பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம மட்டன் கொத்துக்கறி அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கொத்துக்கறியும் தனியாக ஃபஸ்ட்டே வேக வச்சுடுங்க. கொத்துக்கறி ஆட் பண்ணிவிட்டு இந்த கொத்துக்கறி வேக வைக்கும் போது அதில் தண்ணி இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி இல்லாமல் அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கிட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நம்ம மேகி மசாலா வந்து டேஸ்ட் கூட்டி கொடுக்கும். டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி காட்டும். இது ஒரு டேஸ்ட் என்ஹான்சருக்காக தான். வேண்டான்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மேகி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக
நம்ம முட்டை இந்த மாதிரி உதிரி உதிரியாக செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபைனலாக கொத்தமல்லி புதினா போட்டோம்னா நம்ம முர்தாபாவோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மைதா மாவு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊறினதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி நல்லா சன்னமாக வர மாதிரி உருட்டிக்கலாம், திரட்டிக்கலாம். திரட்டினதுக்கப்புறம் நம்மளோட ஃபில்லிங் எடுத்து சென்டரில் கொஞ்சமாக வச்சு இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம எப்போ பரோட்டா செஞ்சாலுமே அது வந்து இரும்பு தவாவில் சுட்டு சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதையும் நம்ம இரும்பு தவாவில் போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு தவாவில் வச்சு 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லாமல் 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து மேலே அப்படியே ப்ரஷ் பண்ணிடலாம். 2 சைடும் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளே நல்லா ஆல்ரெடி எல்லாமே குக் ஆனது தான், அதனால் மேலே 2 சைட்ஸ் மட்டும் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். முர்த்தபா வந்து மடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். நார்மலாக அந்த ஸ்கொயர் ஷேப் இல்லாமல் வேறு மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நார்மலாக ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற பீசஸ்லாம் எடுத்துடலாம். அந்த பீசஸ்லாம் எடுத்துகிட்டு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை வேறு ஒரு இதோட சேர்த்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒரு உருண்டை பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபில்லிங் எடுத்து கொத்துக்கறி ஃபில்லிங் எடுத்து இதில் ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு சைடில் மட்டும் கொஞ்சமாக வைக்கணும், நிறையா வைக்கக்கூடாது. நிறையா வச்சோம்னா நம்ம வந்து அந்த ரோல் பண்ணும் போது வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சமாக வச்சா போதும். இந்த மாதிரி ஃபில்லிங் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கத்தி எடுத்து இந்த மாதிரி நிறையா கோடு கோடாக போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அப்புறம் பழகிடும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தனியாக மைதா மாவும் தண்ணியும் கலந்து ஒரு பேஸ்ட்டாட்ட வச்சுக்கலாம். அந்த பேஸ்ட் எடுத்து இந்த எண்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த பேஸ்ட் தடவிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரலாம். அது மெதுவாக ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஃபில்லிங் கொஞ்சமாக வச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு ரவுண்டாக ஒரு டிசைனில் இது வேறு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 சைட்லையுமே மைதா மாவு பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபில்லிங் எல்லாம் இருந்ததுன்னா நல்லா உள்ளே தள்ளிட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 2 எண்டையும் ஒன்றா சேர்த்து ஒட்டிடுங்க. அப்புறம் இதை பத்திரமா கையில் எடுத்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். என்னோடய மட்டன் முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரவுண்டாக
ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்தேன். இது வந்து ஸ்கொயர் டைப் ஸ்டைலில் எப்படின்னு காட்டியிருக்கேன். இந்த முர்தாபா, பரோட்டா, சமோசா இது எல்லாமே வேரியஸ் டைப்ஸில் நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். அந்த ஃபோல்டிங் மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் சாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கொயர் டைப்லேயும் இந்த ரவுண்ட் டைப்லேயும் எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டினேன். ஓகே, அவ்வளோதான். மட்டன் முர்தாபா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வந்துடும். ஸோ அடுத்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.